ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 38 டிஸ்ட்ரிக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட கட் ஆஃப் மார்க் என்ன வரும், அது எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னுமே பப்ளிஷ் பண்ணல. அந்த கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் 38 டிஸ்ட்ரிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 38 டிஸ்ட்ரிக்கும் மொத்தம் வேகன்சி எவ்வளவு, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கள் டிஸ்ட்ரிக் எவ்வளோ வேகன்சினே தெரியல அப்படின்னு. அந்த 38 டிஸ்ட்ரிக் என்னென்ன வேகன்சி, எவ்வளோ வேகன்சி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலில் என்னென்ன மெயினாக கேட்பாங்க, ப்ராக்டிக்கலில் என்னென்ன டாஸ்க் செய்ய சொல்லுவாங்க, அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த வருஷம் புதுசாக அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட் அது என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் மார்க் கம்மியாக இருந்தாலுமே அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து உங்களுக்கு செலக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கட் ஆஃப் மார்க் என்ன வரும் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது கட் ஆஃப் மார்க் 2022 வச்சு நிறைய பேர் கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா 2022 கட் ஆஃப் மார்க் ரொம்பவே கம்மியாக இருந்தது. நிறைய பேர் செலக்ட் ஆனாங்க. ஆனால் அதுலேருந்து ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் 2024, அதாவது 2025 கட் ஆஃப் மார்க் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா 2022 எக்ஸாம்லாம் இந்த கோர்ட் எக்ஸாம் பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணாமலே இருந்தோம். அதில் அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் பாஸ் ஆகும் தான் நம்ம இந்த தடவை அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் போன தடவை விட இந்த தடவை ரொம்ப நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்லாருமே நல்லாவே எழுதியிருக்காங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வந்துச்சு. அதனால் எல்லாருமே நல்லா தான் எழுதியிருக்காங்க. இப்போல்லாம் ஸ்கூல் பசங்களே ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுமே நிறைய பேர் இந்த கோர்ட் எக்ஸாம் எழுதி எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காம்படிஷன் ஹெவியாக இருக்குது போன வருஷத்தோட இந்த வருஷம். நமக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டோட கட் ஆஃப் மார்க் தெரியணும் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி, எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி, என்ன ப்ரியாரிட்டி, அதெல்லாம் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு கட் ஆஃப் ஓரளவுக்கு தெரியும். இப்போ டோட்டலாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட டோட்டல் வேகன்சி 2329 அதோட டோட்டல் வேகன்சி. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் 60, ரீடர் 11, சீனியர் பைலிப் 100, ஜூனியர் பைலிப் ப்ராசஸ் சர்வர் 242, ப்ராசஸ் ரைட்டர் 1, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 53, டிரைவர் 27, காப்பி அட்டெண்டர் 16, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இருக்கிறதுலே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் தான் அதிகம், 638 வேகன்சி இருக்குது. கிளீனர்ஸ் ஒர்க்கர் 202, கார்டனர் 12, அதேமாதிரி வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேனும் 489 இருக்கிறதுலே ரெண்டாவது ஹையஸ்ட் வேகன்சி இது தான். நைட் வாட்ச்மேன் 85 மசால்ஜு, வாட்ச்மேன் கம் மசால்ஜு 18, ஸ்வீப்பர் மசால்ஜு 1, வாட்டர்மேன் வாட்டர்மேனு அது 2, மசால்ஜி மொத்தம் 402 இருக்கிறதுலே மூணாவது ஹையஸ்ட் வேகன்சி இந்த மசால்ஜி. இதுதான் தமிழ்நாட்டோட மொத்த வேகன்சி. அதாவது 2329 இந்தந்த போஸ்ட் எவ்வளோ. இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதிகம், அப்புறம் வாட்ச்மேன் அதிகம், அப்புறம் மசால்ஜி அதிகம். இதை தான் மேக்ஸிமம் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த 2329 வேக்கண்ட்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தா தான் நம்மளால் கட் ஆஃப் சொல்லலாம். ஃபஸ்ட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக் பார்ப்போம். அரியலூர் டிஸ்ட்ரிக் பொறுத்தளவில் எக்ஸாமினர் 1, சீனியர் பைலிப் 1, ஜூனியர் பைலிப் 2, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 2, கிளீனர்ஸ் ஒர்க்கர் 1, நைட் வாட்ச்மேன் 13, நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜு 1, வாட்ச்மேன் கம் மசால்ஜு 1, மசால்ஜு 17, மொத்தம் 39. அரியலூரை பொறுத்தளவில் வேகன்சி கம்மியாக தான் இருக்கும், மொத்தம் 39. அதனால் கட் ஆஃப் அதிகமாகவே இருக்கும். எக்ஸாமினர், சீனியர் பைலிப், ஜூனியர் பைலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இது எல்லாத்துக்குமே கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167 ப்ளஸ் அந்த மார்க் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கும் கம்மியாக எடுத்திருந்தீங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். 167 ப்ளஸ் இருக்கவங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இங்கே கிடையாது. வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ஜி இதை பொறுத்தளவில் உங்களுக்கு கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ப்ளஸ் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க. உங்களோட கட் ஆஃப் மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 80 ப்ளஸ் அரியலூர் மாவட்டத்துக்கு வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேனுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்கு. சென்னை டிஸ்ட்ரிக்கை பொறுத்தளவு எக்ஸாமினர் 2, சீனியர் பைலிப் கிடையாது, ஜூனியர் பைலிப் 9, ப்ராசஸ் ரைட்டர் 1, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 2, டிரைவர் 10, காப்பி அட்டெண்டர் 2, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 113 இருக்கிறதுலே ஹையாக இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேகன்சி 113 இருக்குது. கிளீனர்ஸ் ஒர்க்கர் 19, கார்டனர் 1, வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் 8, வாட்ச்மேன் கம் மசால்ஜி 7, ஸ்வீப்பர் கம் மசால்ஜி 1, வாட்டர்மேன் வாட்டர்மேன் 2, மசால்ஜி 14, மொத்தம் 191 வேகன்சி சென்னையை பொறுத்தளவு. சென்னைக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், பைலிப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 160 ப்ளஸ் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கும் கம்மியாக எடுத்திருந்தீங்கன்னா வாய்ப்பு கிடையாது. அது மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்ச்மேன், மசால்ஜி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் ஒரு 85 ப்ளஸ் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு
ப்ராக்டிக்கல் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. வாட்ச்மேன், கிளீனர்ஸ் ஒர்க்கு அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 90+ மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவு ரீடர் 2, ஜூனியர் பைலிப் 4, காப்பிஸ்ட் அட்டெண்டர் 3, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 6, கிளீனர்ஸ் ஒர்க்கர் 14, கார்டனர் 3, வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் 35, நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜ் 13, வாட்ச்மேன் கம் மசால்ஜ் 3, மசால்ஜ் 20, மொத்தம் 104 வேக்கன்சி. கோயம்புத்தூரை பொறுத்தளவில் ஜூனியர் பைலிப், ரீடர் இதுக்கெலாம் வந்து கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 165+ இருக்கணும். ஏன்னா வேக்கன்சி ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவு 95+ இருந்தால் உங்களை ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க. கிளீனர்ஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், மசால்ஜி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 90+ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவு ஜூனியர் பைலிப் 7, கிளீனர்ஸ் ஒர்க்கர் 14, வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் 20, நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜ் 1, மசால்ஜ் 19, மொத்தம் 61 வேக்கன்சி வந்து கடலூர் பொறுத்தளவு. இது வந்து ஜூனியர் பைலிப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 165+ எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு. கிளீனர்ஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், மசால்ஜி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 90+ எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வந்து சீனியர் பைலிப் 2, ஜூனியர் பைலிப் 6, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 4, டிரைவர் 2, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 9, கிளீனர்ஸ் ஒர்க்கர் 4, வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் 5, நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜ் 1, மசால்ஜி 7, டோட்டலாக 40. இங்கேயுமே தருமபுரியை பொறுத்தளவு வேகன்சி கம்மியாக தான் இருக்குது. ஸோ கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சீனியர் பைலிப், ஜூனியர் பைலிப்புக்கெலாம் 165+ இருக்கும். 165க்கும் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவு ஒரு 90+ மார்க் இருக்கணும். அதேமாதிரி வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் அதுக்கெலாம் வந்து 95+ மார்க் எடுத்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவு எக்ஸாமினர் 1, சீனியர் பைலிப் 2, டிரைவர் 1, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 33, கிளீனர்ஸ் ஒர்க்கர் 4, வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் 5, நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜ் 4, மசால்ஜ் 5, மொத்தம் 55 வேக்கன்சி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு. எக்ஸாமினர் சீனியர் பைலிப்புக்கு வந்து 167+ எடுத்துருக்கணும் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் ஒரு 85+ எடுத்துருக்கணும். கிளீனர்ஸ் ஒர்க்கர், வாட்ச்மேனு, மசால்ஜி இதை பொறுத்தளவு நீங்கள் ஒரு 90+ மார்க் எடுத்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு. இந்த 6 டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த பார்ட்டில் பார்த்துருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிக்குமே சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துக்கும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். மற்ற டிஸ்ட்ரிக்டோட கட் ஆஃப் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த வீடியோட அடுத்த பார்ட் போடும்போது உங்களுக்கு வந்து தெரியும், உங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கட் ஆஃப்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிக்கலில் ஃபெயில் ஆனாலுமே வந்து உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அது எப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்னு ஒன்று இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின அப்டேட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கட் ஆஃப் தெரிஞ்சுக்கவும், இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம கண்டினியூவாக அப்டேட் கொடுத்துட்ருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ.